குருவே துணை. நாம் இப்பதிவில் காண இருப்பது ஜூலை மாதம் 2025. இந்த மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது, என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது? விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கனமலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். முதலில் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், மனக்கவலைகள் தீரும், தெம்பாக இருக்க போகிறீங்க. பொருளாதார பிரச்சனைகள்லாம் சீரப்போகுது. பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை தரும், குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். கணவன் மனைவிகளில் இருந்த அந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டை பிரச்சனை, ஈகோ பிரச்சனை இதெல்லாம் விலகி குடும்பத்தில் அனைவரத்திலும் ஒரு ஒற்றுமை ஓங்கும். குடும்பத்தில் மாமனார் மாமியார் நாத்தனார் இப்படி குடும்பத்தில் யார் இருந்தாலும் சரி எல்லாரிடத்தும் ஒரு ஒற்றுமை ஓங்கும். ஒரு நல்ல மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயரும். குடும்பத்தில் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இந்த முறை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல பெயர், ஒரு உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தும் காலம் இப்போது ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4 ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். அதனால் இடத்தில் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஒரு பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு வரும். இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். இடம் வாங்குறதா வாங்கலாம், ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம். அலசி ஆராய்ந்து அதில் ஏதாவது சொத்து பிரச்சனை இல்லை, அந்த இடத்துல ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கா, சட்ட ரீதிகளாக இல்லீகலாக ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் நிதானமாக கையாண்டு வாங்கும்போது உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். அதே போல் ஒரு வீடு கட்டும்போது, கடகால் நோண்டும் போது ஒரு பொருள் கிடைக்கலாம், இல்லை பூமி நோண்டும் போது பொருள் கிடைக்கலாம். அது மாதிரி ஒரு வாய்ப்பெலாம் காட்டுது. அந்த பழங்காலத்து பொருளோ ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில். அதுக்கவே நீங்கள் பூமி நோண்டும் போது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 5 சனி பகவான் இருக்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன வாக்குவாதத்தை ஏற்படுத்துவார், சின்ன சின்ன சிக்கலை ஏற்படுத்துவார். அதெல்லாம் மனம் தளர விடாமல் தைரியமாக பேஸ் பண்ணுங்கள். பிள்ளைகளை அவர்களே போக்கிலே விட்டு பிடிங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த போக்கிலே விட்டு பிடிங்க. உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, பிள்ளைகளுடைய படிப்புக்கு எங்கே படிக்கிறதுன்னு நினைக்கிறாங்களோ, என்ன படிக்க நினைக்கிறாங்களோ, வெளிநாடா வெளி மாநிலமா ஹாஸ்டலா அதை மாதிரி சேர்த்து விடுங்க. குடும்ப நண்பர்களோடு சேர விடாதீங்க. நட்பு பழக்கம் படிப்புக்கு எடுக்கும். அதனால் பிள்ளைகளை புத்தி சொல்லி உங்கள் வழிக்கு அன்பாக கேட்டதை வாங்கி கொடுத்து உங்கள் வழியில் நடத்தி செல்லுங்க. இல்லைன்னா உங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை போகும். உங்கள் பிள்ளைகள் ஏதாவது லவ் பண்ணுறாங்களா, காதலிக்கிறாங்களா, உங்கள் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களா, விட்டுடுங்க. அவங்க போகலே விடுங்க. அவங்களே திருந்தி அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை அவங்களே விலகி திருந்தி விடுவாங்க. அதனால் காதல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. யாராவது புதுசாகவும் காதலில் விழ வாய்ப்பு இருக்கிறது, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பெண்களால் ஒரு அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இல்லீகல் பழக்கம், கெட்ட பழக்கம் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுடுங்க. நீங்கள் உண்டு, உங்கள் தொழில் உண்டுன்னு போகும்போது அனைத்தும் சிறப்பாக நன்றாக இருக்கும். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையும் கவனமாக இருங்கள். உங்கள் ராசிக்கு 7 சுக்கிரன் அமைஞ்சிருக்கிறார். மனைவியால் ஒரு ஆதாயம், இல்லை ஒரு பெண்களால் ஒரு ஆதாயம், அம்மாவோட ஆதாயம், தங்கச்சால் ஆதாயம், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டால் ஆதாயம், இப்படி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு ஆதாயம் தேடி வருகிறது. பயன்படுத்தி கொள்ளலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த முறை கண்டிப்பாக ஒரு திருமண பந்தம் கைகூடும். நீங்கள் எதிர்பார்த்த பொண்ணு, வேலை இருக்கிற பொண்ணா, வசதியான பொண்ணா, இல்லை சொந்தக்கார பொண்ணா, எந்த மாதிரி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு பொண் அமைய சிறப்பாக இருக்கிற இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அதே போல் பெண் பிள்ளைகளுக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட மாப்பிள்ளை, அரசு வேலை மாப்பிள்ளையா, இல்லை ஒரு கம்பெனியா, இல்லை ஒரு தொழிலதிபராக, எந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்களோ, என்ன மாதிரி வரணும் மாப்பிள்ளை நினைக்கிறோம் அது வர வாய்ப்பு இருக்கிறது. பெண்களுக்கும் இந்த மாதம் மரணம் சிறப்பாக அமையும். ஆக மொத்தத்தில் டோட்டலில் உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும், சுப நிகழ்ச்சி நடக்கும். நீங்களும் சுப காரியங்களுக்கு அடிக்கடி சென்று வர வாய்ப்பு இருக்கிறது. வெகு தூர பயணம், ஆன்மீக பயணம் இந்த மாதிரிலாம் செல்லத்தெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நல்லா இருக்குது, எந்த குறையும் இல்லை. உங்களுடைய துணிச்சலும் தைரியமும், அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துடுவீங்க. எப்படி அவசரப்பட்டு முடிவு எடுத்துகிட்டு பின்னாடி வேதனைப்படுவீங்க. அதனால் சிந்தித்து
யோசித்து ஒரு செயலை செய்வது முன்னாடி செய்யலாமா வேண்டாமா அலசி ஆராய்ந்து செய்யும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பையும் ஒரு நன்மதிப்பையும் கூட்டி கொடுக்கும். அதுக்கு வருத்தப்பட வேண்டாம். மறுமணம் செய்ய யாராவது காத்திருக்கலாம், 2வது திருமணம் அது வாய்ப்பு தேடி வருது. இந்த மாதத்தில் நண்பர் மூலியமாகவோ இல்லை உறவினர் மூலியமாகவோ ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வருது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அந்த அளவுக்கு அந்த பயன்படுத்திங்க. உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் சிறப்பாகவும் முன்னேற்றமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு விருஷ ராசிக்கு 8ல் சூரியனும் புதனும் சேர்க்கை இருக்கிறது. அப்பாவால் ஒரு சின்ன பிரச்சனைகள் போகும். பூர்வீக சொத்தாலும் ஒரு சின்ன பிரச்சனைகள் போகும். போக போக சரியாகிவிடும். பூர்வீகத்தில் இருக்கும் இந்த பாகப்பிறந்த பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கோர்ட்டு வழக்கு இது மாதிரி எதாவது இருந்தாலும் எல்லாமே ஒரு மாற்றத்துக்கு இந்த முறை செல்லும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். போக போக சரியாகிடும். இருந்தாலும் கவனமாக கையாள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் வீண் செலவுகள், தண்ட செலவு இதெல்லாம் வரதுனால கவனித்து பார்த்து பொறுமையாக கையாள வேண்டும். உங்கள் ராசிக்கு 9ல் புதன் சூரியன் 15 தேதி பிறகு இணைகிறார்கள். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா தெய்வ அனுகூலம், குலதெய்வ அருள், நீங்கள் எங்கே கோயிலுக்கு போய் சென்று வந்தாலும் அந்த தெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா தெய்வ கலாச்சாரம் ஏற்கனவே நீங்கள் தெய்வ குற்றத்துக்கு ஆளாயிருக்கிறீங்க, ஏதோ ஒன்று வேண்டுதல் வச்சு செய்யாமல் விட்டு இருக்கிறீங்க. என்ன ஏதுன்னு பார்த்து அதை போய் உடனடியாக நிவர்த்தி செய்யுங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். குலதெய்வத்தோட அருள் சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு 10ல் செவ்வாய் கேது ராசி சூரிய சிம்ம ராசியில் இருக்கிறதுனால தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் ரொம்ப கவனமாகவும் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. தொழிலாளர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை, இல்லை தொழில் போட்டி, பொறாமை இந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடும். அதனால் எச்சரிக்கையாக கையாளுவது மிக மிக சிறப்பு. இருந்தாலும் பாதிப்பு அடைகிறவர்களுக்கு இல்லை, கொஞ்சம் கவனமாக இருந்தால் அதுவே போதும். உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி செயல் செய்வதற்கு ஒரு சிறப்பான ஒரு மாற்றம் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை தேடிக்கொண்டு இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் யூனிஃபார்ம் போட்டு அரசு வேலை தேடுபவர்கள் இருந்தால், உதாரணமாக போலீஸு, மிலிட்ரி, அதாவது ஒரு நர்சிங், டாக்டர், வக்கீல் எல்லாமே கோட்டு யூனிஃபார்ம் போடுறாங்க. அது மாதிரி என்ன இருக்குது பாருங்கள். யூனிஃபார்ம் போடுற அரசு வேலை தேடும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமாக இருக்குது இந்த மாதம். பரீட்சை எழுதினாலும் சாதகம் தான், பரீட்சை எழுதி காத்திருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக ரிப்போர்ட் வரும். அதனால் முருகர் அருளால் உங்களுக்கு அந்த அரசு வேலை கண்டிப்பாக, அதுவும் மத்திய அரசு வேலை கிடைக்கவே வாய்ப்பு இருக்கிறது. எப்படி மத்திய அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய எதிரி இந்த மாதம் அப்படியே அடங்கி போயிடுவாங்க. உங்களை கண்டிஸ்டியாக எது பொறாமப்படுறாங்களா, உங்களை வாழ விடணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு சரி நம்ம அவங்ககிட்ட மோதி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவர்களே திருந்தி ஒரு நல்ல நிலைக்கு வந்து விடுவார்கள். வருத்தப்பட வேண்டாம். உங்களால் முடிஞ்ச அளவு கடனை கொஞ்சம் அடைக்க பாருங்கள். கடன் தொல்லையில் அவசரப்படுனீங்க, இனிமேல் அதுலேருந்து மீண்டு வர போகிறீங்க. கடன் தொல்லை, எதிரி தொல்லை, நோய் தொல்லையிலிருந்தும் விடுபட போகிறீங்க. இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பாகவும் அம்சமாகவும் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்கள் இன்னும் வாழ்நாள் முறை போராட்டம் ஒரு நல்லதே நடக்காதா? எப்போவுமே இப்படி தான் கஷ்டப்பட்டுருக்குமா? யாராக இருந்தாலும் சரி, சின்னங்களாம் சரி, வயசானங்களாம் சரி, எல்லாம் அப்படின்னு நூலாகிட்டு இருக்கிறவங்க இனிமேல் இந்த மாதம் முதல் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு புது தெம்பையும் எப்படி ஒரு மறுவாழ்வுக்கு ஒரு எதிர்காலத்தை உங்களை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அதனால் உங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் வேலை செய்யுங்க. எல்லாமே சிறப்பாக இருக்கும், அம்சமாக இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.